இன்னைக்கு காலையில் நம்ம நிலத்துக்கு போகிற வழியில் தூதுவளை கீரையை பார்த்தேங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூ பூத்து இருக்குது. கொஞ்சம் போல் நம்ம வீட்டுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த கீரையை பறிக்கும் போது ரொம்ப கவனமாக பறிங்க. இதில் கொக்கி மாதிரி முள் இருக்கும், நல்லா கையிலலாம் மாட்டிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. ஸோ பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப சளி தொல்லையாக இருக்கிறவங்க இந்த தூதுவளை கீரையை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்குங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கி நைட்டு தோசைக்கு சட்னி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் சட்னி, துவையல், சூப்பு, ரசம்னு எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வரமிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே வந்து நான் அந்த தூதுவளை கீரை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க. கடைசியாக வந்து தாளித்து தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் தூதுவளை கீரை கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பிடிக்கும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.